அதில் வந்து ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொல்லையிலேருந்து விடுபடுவீங்க. எதிரி தொல்லையிலேருந்து விடுபடுவீங்க. எதிரியால் உங்களை பாதிக்கப்பட்டிருந்தாலும் எதிரிக்கும் உங்களை விடுபட்டு அவர் அண்ணன் உங்களை வந்து பேசுவார். இந்த கடகராசினியர்கள் இந்த முறை இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த திருமணத்திற்கான இந்த மாதம் ரொம்ப அருமையாக சுப நிகழ்ச்சி நடக்க அருமையான நாளாக இந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது. ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக இடம் வாங்கலாம். உங்களுடைய வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்க இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்லா வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்வர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொமோஷன், இடம் மாற்றல் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறதா? எது இருந்தாலும் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, எந்த காரணம் ஆக மாட்டேங்குது, ஏதாவது செய்யணும்னு பண்ணி வச்சுட்ருப்பாங்களா, அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கூட இந்த மாதம் விலகி போயிடும். குரு வாழ்க, குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள், சகோதர சகோதரிகள், ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமாக வருவது இந்த ஜனவரி மாதம். அதனால் இந்த ஜனவரி மாத பலன் நாம் பார்க்க போகிறோம். கடகராசி அன்பர்களுக்காக நாம் இப்பொழுது என்ன பலன் கிடைக்கும் பாருங்கள், விரிவாக பார்க்கும். முதலில் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிடர் கண்ணமாலம் ஜோதிடர் சேட்டியின் பணிவான வணக்கம். இப்பதிவில் காண இருப்பது கடகராசி ஆகிய உங்களுக்கு உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். எப்படி? செவ்வாய் பகவான் நீசம் பெற்று அமைந்திருப்பது உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு தரமாட்டார். அதனால் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். நீசமாக இருக்க செவ்வாய் வந்து அமர்ந்துட்டாரேன்னு என்று யோசனை பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து உடலுக்கும் மனதுக்கும் இருந்த அந்த மன கஷ்டங்கள், உடலில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவார். எப்படி? நிவர்த்தி பண்ணி. அதனால் வந்து உடலில் ஆரோக்கியம் தான் மேம்படும். அதே போல் உங்களுக்கு 11இல் குரு பகவான் தனஸ்தானத்தில் அமைந்திருப்பது ஒரு பெரிய யோகமே. லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்திருப்பது எவ்வளோ பெரிய லாபம் பாருங்கள். செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு அது கவலையாக வேண்டாம். உங்களுக்கு தர வேண்டிய பணம், வர வேண்டிய பணம், முதலீடு எல்லாம் பல மடங்காக பெருக்கி லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் வீட்டில் இந்த பொங்கல் வருகிறது. அதனால் இந்த பொங்கல் நாளில், திருநாளில் பொங்கல் வைத்து பொங்கல் பொங்குவது போல் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும். எப்படி? மகிழ்ச்சியும் பொங்க வேண்டும் என்று அந்த சூரிய பகவானிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் வந்து யாராவது நிலத்தில் போர் போட வேண்டும், வீட்டில் போர் போட வேண்டும், பிளாட்டில் போர் போட வேண்டும் என்று ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் போர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான தண்ணி வளம். கண்டிப்பாக வடகிழக்கு மூலையில் உங்கள் நிலத்திலும் சரி வீட்டிலும் சரி போட்டிங்கனாக்கா அருமையான தண்ணி வளம் இருக்கிறது. இந்த மாதம் அதுக்கு வேண்டிய யோகம் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் போர் போட வேலையை இந்த மாதத்துக்கு சிறப்பாக செய்யலாம். குடும்பத்தில் உங்களுக்குள்ளே இருந்த மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், மனக்குழப்பங்கள், மனைவி கண்டா புருஷனுக்கு பிடிக்கல, புருஷன் கண்டா மனைவி கிடைக்கல, அப்பா கண்டா மகனுக்கு பிடிக்கல, ஸோ இந்த மாதிரி இந்த குடும்ப உறுப்பினர்கள் இருந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மன கஷ்டங்கள், அந்த இதெல்லாம் விலகப் போகிறது. உங்களுடைய ஈகோ பிரச்சனையெல்லாம் விலகப் போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்க போகிறது. உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை, பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி சீர்படும். பொருளாதாரம் மேம்படும். குடும்பத்தில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும். கடனால் அவதிப்பட்டிருந்த நீங்கள் அதிலேருந்து விடுதலாகி வெளியே வர போகிறீங்க. எப்படி? கடன் வாங்கினா கூட நீங்கள் ஒரு சுபத்துக்காரி தான் செலவு. அதாவது 100 ரூபாய் வாங்கினாக்கா 1000 ரூபாய் வருமானம் வர போகிறீ. அதுமாதிரி தான் கடன் வாங்கல தவிர கடன் வாங்கி வீண் செலவுக்காக கடன் வாங்க மாட்டீங்க. அதை நீங்கள் தவிர்ப்பது, வீண் செலவு தவிர்ப்பது நல்லது. கடனை அடைக்கிறது கூட இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது உங்களுக்கு. எப்படி? கடன் பிரச்சனையிலேருந்து சுமை பாரம் தாங்க முடியாது இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து கடனை அடைத்து அல்லது மீண்டும் வெளிவர ஒரு நல்ல அருமையான இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய அதாவது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். ஆரோக்கியத்திலிருந்து அதாவது நோய் நொடியில் இருந்தால் அதெல்லாம் விடுபட்டு வெளிவர போகிறீங்க. ஹாஸ்பிட்டலே யாராவது பெட்டில் படுத்திருந்தால் கூட நீங்கள் நல்லாகி குணமாகி இந்த ஜனவரி மாதம் வீட்டுக்கு வந்து சேர போகிறீங்க. அதில் வந்து ஆரோக்கியம் மேம்படும். கடன் தொழிலேருந்து விடுபடுவீங்க. எதிரி தொழிலேருந்து விடுபடுவீங்க. எதிரியால் உங்களை பாதிக்கப்பட்டிருந்தாலும் எதிரிக்கும் உங்களை விடுபட்டு
அவர் அண்ணன் உங்களுக்கு வந்து பேசுவார். இந்த கடகராசினியர்கள் இந்த முறை இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. குடும்பத்தில் குடும்ப பெண்களுக்கு வர வேண்டிய பண வரவு, தாய் வீட்டு உறவு பேசவில்லை, அம்மா பேசலை, அப்பா பேசலை, தங்கச்சி பேசலை, அண்ணன் பேசலைன்ற இந்த குடும்ப பெண்களுடைய அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆக போகுது. சால்வ் ஆகியெல்லாம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்தது, மனதுக்குள் எதிர்பார்த்து இருக்கும் அந்த நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்கப் போகிறது. புதிய உறவு, புதிய நட்புகள், புதிய வரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்கிறது. பொருளாதாரம், அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும், கையில் கை இருப்பு உயரும், சிறு சேமிப்பு உயரும், குடும்பத்தில் இருந்த கண கஷ்டங்கள் விலகப் போகிறது. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்த அந்த பிரச்சனை இருந்து வெளியே வர போகிறீங்க. இந்த மாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு சுபசி நடக்க போகுது. கல்யாணமும் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்து போயிட்டு இருக்குது, கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, தோஷம் இருக்குது, பரிகாரமும் பண்ணிட்டுன்றீங்களா, எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அம்மாவாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை, இல்லை ஒரு தொழிலதிபர் மாப்பிள்ளையும், இல்லை அந்த பாப்பா விரும்புகிற இடத்துலையோ நீங்கள் சம்மந்தப்பட்டு திருமணம் செய்து வைக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய பையனுக்கு உங்கள் பேச்சு கேட்கல, வேறு ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிறான், நம்ம சொல்கிற பொண்ணுக்கு வர மாட்டேங்கிறான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்களாக்கா கண்டிப்பாக அவங்களே அதுக்குள்ளே மனசாபம் வந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க. நீங்கள் நினச்சது உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சொந்தத்திலே பொண்ணு இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அதை ஏற்பாடு பண்ணி வைக்கலாம். சொந்த பொண்ணு கேட்கலாம், நீங்கள் கேட்டு நீங்கள் திருமணம் நடத்திக்கலாம். அதுக்கெல்லாம் ஒன்றா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால் வந்து இந்த திருமணத்திற்கான இந்த மாதம் ரொம்ப அருமையாக சுப நிகழ்ச்சி நடக்க அருமையான நாளாக இந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது. ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க, கண்டிப்பாக இடம் வாங்கலாம். ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தால் ஒரு வீடு கட்டுற ஐடியா இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் பூஜை போட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வீடு தொடங்கலாம். வீடு கட்டி இருக்கிறேங்க, கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு கிரகபிரவேசத்துக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்கிறது, நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஏற்கனவே வீடு கட்டி அரைக்குறையாக நின்று போயிருக்குது, பணம் வரல, பற்றாக்குறை, லோன் கட்டம் வரலன்ற அரைக்குறையாக நிற்கிற வீடு இந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி பணம் வரும், கண்டிப்பாக வருது. அதை வீட்டு வேலையை முடித்து கிரகபிரவேசம் பண்ண போகிறீங்க. பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணி கூட இந்த மாதம் நீங்கள் கிரகபிரவேசம் பண்ணத்துக்கலாம் சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து அதுக்கான வேலை கண்டிப்பாக இந்த மாதம் ஜனவரி மாதங்களில் நடக்கிறது. சுபகாரியம் நீங்கள் வீட்டில் நடத்த போகிறீங்க. வீட்டில் பழைய இடம் ஏதாவது விற்காமல் இருந்தால் அதை விற்றுட்டு நாங்கள் புதுசாக இடம் வாங்க போகிறோம், நான் ரொம்ப நாளாக தள்ளினா போகுது, இடம் விற்க முடியல, வேறு இடமும் வாங்க முடியல அப்படின்னு அவசியப்பட்டு இருக்கிறேங்க. இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த பழைய சொத்து விற்க போகிறீங்க, புதுசாக இடம் வாங்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் எந்த கோயில் குளம் போகணும் தேவையில்லை. கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிரக அமைப்புகள் ரொம்ப அருமையாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனை ஒற்றுமை ஓங்கும். டைவர்ஸ் கூட வாபஸ் வாங்கிட்டு இந்த மாதம் ஒன்றா வந்து சேரத்துலாம் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி டைவர்ஸே போயிருந்தால் கூட பரவாயில்ல, மனம் திருந்தி நாம் பண்ண தப்பு தான்ட்டு கோர்ட்டில் போயிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி அதை வாபஸ் வாங்கிறதுக்கெல்லாம் கூட வாபஸ் வாங்கி பிள்ளைகளாக ஒன்று சேர அமைப்பெலாம் கடகராசிக்காரருக்கு அருமையாக இருக்குது. இது கண்டிப்பாக நடக்கும். வெளியூரில் வெளி மாநிலத்தில் வேலை செஞ்சுருக்க கணவன் மனைவி கூட அந்த மாதம் ஒன்றாக சேர்ந்து ஒரே இடத்துக்கு இடம் மாதல் ஆகி வர வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கும் கணவர் வீட்டிற்கு வர இந்த மாதம் ஜனவரி மாதம் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கும். அந்த அமைப்பு நல்லா இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய ஆதாயங்கள், பண வரவு, பொருள் வரவு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு சிறப்பாக கண்டிப்பாக நடக்கும். வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் இளைஞர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். ஒரு நல்ல செய்தி வரும். அங்கே வேலை செய்ய நண்பர்களே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க. அதனால் வந்து வெளிநாடு போகிறதும் வெளிநாடு ஏற்றுமதி செய்ய தொழில்களுக்கும் செய்பவர்களும் ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் இருந்த ஒரு அதாவது அந்த பொறாமை பொச்சிருப்பெலாம் விலகி இந்த மாதம் அமோகமாக தொழில் சிறப்பாக நடக்கும். ஜவுளி கடை, மளிகை கடை, சாப்பிட்ற உணவுப் பொருட்கள், ஸ்வீட் கடை, பேக்கரி, மளிகை கடை எல்லாமே சிறப்பாக நடக்கும். இந்த மாதத்தில் ரொம்ப எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். பற்றாக்குறை தொழில் ஆட்களே பற்றாக்குறை ஏற்படுற அளவுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆட்கள் எடுப்பீர்கள். தொழில் செய்பவர்கள் பல மடங்கு, ஒருவருக்கு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கிறது. புதிய தொழில் பார்ட்னராக தொடங்கவும் ஆதாயம் இருக்கிறது. பார்ட்னருக்குள்ளே இந்த மன கஷ்டங்கள்லாம் விலகி இந்த முறை அருமையாக உங்களுக்கு ஒரு ஒற்றுமை ஓங்கும். பத்திரத்தில் ஏதாவது பேப்பரில் உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் தீரப்போகிறது. பார்ட்னர்ஷிப் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுடைய வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்க இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்லா வேலை கிடைக்கும். அரசாங்க வேலையும் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள்
எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரொமோஷன், இடமாற்றல் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக அந்த முறை நன்றாக படிப்பார்கள். படிப்பில் வந்து போன மாதம் இருந்ததை விட இந்த முறை ஆர்வமாக படித்து அரசாங்க எக்ஸாம் எழுதி நல்லா வேலைக்கு போவீங்க. மதிப்பெண் அதிகமாக எடுப்பீங்க. அரை மார்க் 1 மார்க் விட்டதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் இந்த மாதம் சால்வ் ஆக போகிறது. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கண்டிப்பாக உள்ளே போயிடுங்க. 10வது 11வது 12வது படிக்கிற பசங்களும் கூட இந்த மாதம் முயற்சி எடுத்து அதிகமாக நல்லா படிப்பிச்சு மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பெற்றோர் சொல்படி கண்டிப்பாக இந்த முறை பிள்ளைகள் கேட்பாங்க. அப்பா அம்மா வந்து வருத்தப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்கள் சொற்பேச்சை கேட்டு கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு இந்த மாதம் சிறப்பாக ஒரு யோகம் இருக்குது. வண்டி எடுக்கலாம். அதாவது எலக்ட்ரிக் பைக்கு வாங்குகிற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூட்டியோ பைக்கோ எலக்ட்ரிக் வாங்குவீங்க. வண்டி ஓட்டும் போது கூட எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் போட்டு கண்டிப்பாக ஓட்டுங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஹெல்மெட்டோடு வண்டி ஓட்டுவது ரொம்ப சிறப்பு, பாதுகாப்பு. வண்டியில் வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமாக தான் ஒரு தொழில். வண்டி வாகனம் ஓட்டுபவர்கள், வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்கிறது. வண்டியால் ஆதாயம் இருக்கிறது. அதனால் வண்டி வைத்து வியாபாரம் செய்பவர்கள், வண்டியில் முதலீடு போட்டு தொழில் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம். அதாவது ஆட்டோ ஓட்டுபவர்கள், லாரி வச்சுருப்பாங்க, பஸ்ஸு ஓனருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஆதாயமாக இருக்கிறது. கலைத்துறைகளுக்கும் சிறப்பாக இருக்குது. சினிமா துறையில் இருப்பவர்கள், கதை எழுதுபவர்கள், பாட்டு எழுதுபவர்கள், நடிப்பவர்கள், எடிட்டிங் பண்ணுபவர்கள், டைரக்ட், இப்படி எல்லாருமே கலைத்துறையில் ரொம்ப அருமையாக இந்த மாதம் இருக்கிறது. நடன நாட்டிய நிகழ்ச்சி கலந்து கொள்பவர்களுக்கும் இந்த மாதம் அமோகமாக இருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் கப்பு, மெடல், சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. அதை வச்சு உங்கள் அரசாங்க வேலையில் கூட அந்த ஸ்போர்ட் கோட்டாவில் உள்ள போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது அரசு வேலையில். அதனால் கலைத்துறையினருக்கும் இந்த ஜனவரி மாதம் அமோகமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் நினைச்சதை நீங்கள் கண்டிப்பாக நினைச்ச காரியம் கண்டிப்பாக தடையில்லாமல் நடக்கும். உங்களுடைய வாழ்வாதாரம் போன மாதம் விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர், அந்தஸ்து உங்களை, அதாவது உங்கள் மேலே பழி போட்டவர்கள்லாம் கூட இப்போ மனம் திருந்தி நம்ம செஞ்சது சொன்னது தப்பு தான்ன்ற அளவுக்கு விலகி வருவாங்க. உங்களுடைய மனசாபங்களை விலகும். நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பேசுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறதா? எது எடுத்தாலும் தொட்டதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, எந்த காரணம் ஆக மாட்டேங்குது, யாராவது செய்வேன்னு பண்ணி வச்சுட்ருப்பாங்களா, அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கூட இந்த மாதம் விலகி போயிடும். அது அப்படியாவது இருந்தால் கூட அந்த மனசு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். அதுலேருந்து விலகி நீங்கள் குடும்பத்தில் இனிமேல் இந்த மாதத்திலிருந்து நல்லதே நடக்கப் போகிறது. உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைலாம் விலகி சுமூகமான ஒரு உறவு இந்த பொங்கல் தை திருநாளில், தை மாதத்தில் வரும் சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி மேலும் மேலும் நீங்கள் வளமுடன் வாழ்க. உங்கள் குலதெய்வ அருளால் வளமுடன் வாழ வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து அதன் மூலம் தீர்வு காணும்போது மிக சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.